பேக் டு சாய் இன்வெஸ்டிகேஷன். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க வந்திருக்கோம்னா, நம்ம கரூரில் இருந்த ஒரு துயர சம்பவம் அதை பற்றி தான் பார்க்க வரோம். அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இது. இப்போ ரொம்ப பரபரப்பாக பேசிகிட்டு இருக்க ஒரு விஷயம் தான் இந்த கரூர் விஷயம். அதாவது நம்ம விஜய் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊர் பிரச்சாரத்துக்காக போயிருக்கும்போது அங்கே கூட்ட நெரிசலில் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இறந்துருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கணக்கு வந்து 41 வரையும் போயிருக்கு இறந்தவர்களுடைய எண்ணிக்கை. இந்த 41 பேர் இறப்பதற்கு காரணம் என்ன, இது யாரால நடந்துச்சு, இது எப்படி நடந்துச்சு, இதெல்லாம் பற்றியா நம்ம சாய் இன்வெஸ்டிகேஷனில் தெளிவாக பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ நான் எடுக்கும்போதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 41 பேர் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுமுள்ளு, அதாவது இடிச்சுக்கிட்டு ஒருத்தர் கீழே விழுந்து அவங்க மேலே ஏறி நடந்து இதனால மட்டுமே இறந்துருக்காங்க கேட்கும்போது மனசு ரொம்ப வலிக்குது. இது ஃபர்ஸ்ட் எப்படி நடந்திருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு கட்சி தலைவரோட சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கட்சி தலைவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்க மேலே வந்து குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காங்க. இப்போ அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டா தப்பாங்கிறது இன்னும் நம்மளுக்கு சரியா தெரியல. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விசாரணைக்கு அப்புறம் தான் தெரிய வரும். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு மாநாடு நடக்குது, ஒரு கட்சி பிரச்சாரம் நடக்குது அப்படின்னா அந்த ஆளுங்கட்சி, அந்த ஸ்டேட்ல உள்ள ஆளுங்கட்சி அவங்க தான் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சாரத்துக்கோ அந்த மாநாட்டுக்கோ போலீஸ் அனுப்பி பாதுகாப்பு தரணும், ப்ரொடெக்ஷன் எல்லாம் பண்ணணும்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அந்த வகையில பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்போதைக்கு இப்ப ஆளுங்கட்சியா இருக்க டிஎம்கே அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சாரத்துக்கான முழு பாதுகாப்பை கொடுத்துருக்கணும். அவங்க வந்து அதுல இருந்து தவறிட்டாங்க. அதனாலதான் இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, இத்தனை பேர் இறந்திருக்காங்க, இவ்வளவு மக்கள் வந்து பாத்தீங்கன்னா பாதிப்பு அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லி அவர் சொல்றாரு. அவர் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா அது கரெக்ட் தான். அதாவது ஒரு ஆளுங்கட்சி அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்டு, அதாவது அந்த ஸ்டேட்டுக்கு தேவையான அனைத்து பாதுகாப்பையும் தரணும். இப்போ ஒரு மாநாடு நடக்க வருது, ஒரு பிரச்சாரம் நடக்க வருதுன்னா அங்க எவ்வளவு போலீஸ் வேணும், அந்த மாநாடு நடக்கிற இடம், அந்த பிரச்சாரம் இருக்கிற இடம், இந்த இடம் வந்து இவ்வளவு மக்கள் கூடுவாங்க, இதுக்கு இந்த இடம் போதுமானதா, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க தான் முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா பார்த்து இந்த இடம் உங்களுக்கு போதும், உங்க கூட்டத்துக்கு, அதாவது உங்க கட்சி கூட்டத்துக்கு இவ்வளவு மக்கள் வருவாங்க, இதெல்லாம் ஒரு கணக்கு எடுத்து அவங்க தான் தந்திருக்கணும். அந்த செயல் வந்து பாத்தீங்கன்னா இப்ப டிஎம்கே முற்றிலும் தவறிட்டாங்கன்னு சொல்லி எடப்பாடி அவங்க சைடு இருந்து அவர் தெரிவிச்சிருக்காரு. இதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து விஜய் மேல போய் ஒரு பழியை சுமக்க கூடாது, உன்னோட கூட்டம் தானே, நீ தான் மக்களை பாதுகாத்திருக்கணும், நீ தான் அப்படி பண்ணிட்டு சொல்லி சொல்லலாம் சொல்லி அவர் சொல்ற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட்டி வந்து அவர் சொல்லியிருக்காரு. அடுத்து இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ஸ்டாலின் அவங்க மட்டும்தான், அவரோட ஆட்சி சரியில்லை, அவர் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான பாதுகாப்பை கொடுத்திருந்தாருன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனையே வந்திருக்காது. இப்ப இவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு அவரு இப்ப லாஸ்டா வந்து என்ன சொல்றாங்க எல்லாரும், விஜய் தான் இதுக்கு காரணம், அதாவது இப்ப 41 பேர் இறந்துட்டான்னு சொல்லி விஜய் மேல வந்து பாத்தீங்கன்னா அவங்க முழு பழியும் போட தயாராயிட்டு இருக்காங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம அரசியல் ஆக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர் சொல்லியிருக்காரு. இப்ப மொத்தத்துல இருக்கிற கட்சி தலைவர்கள் எல்லாரும் வந்து எங்க சொல்ல வராங்க, கடைசி ஒரு பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சி டிஎம்கே தான் இவ்வளவு பெரிய தப்பு நடந்ததுக்கு காரணம் சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. இது அவங்க மட்டும் சொல்றாங்க பாத்தீங்கன்னா, அவங்க மட்டும் இல்ல மக்கள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு சைடு இருந்தாலும் டிஎம்கே சைடு இருந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க கரெக்டான டைமிங்க்கு அவங்களை வர சொல்லியிருந்தோம், அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த டைமிங்க்கு வந்திருந்தாங்கன்னா அவங்களை கூட்டாங்க சேர்ந்துருக்காது, இவங்க வந்து கொஞ்சம் வேணுக்குன்னே, அதாவது கூட்டம் நிறைய சேரணும், அதனாலயே வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் லேட்டா வந்துட்டாங்க, அதனால கூட்டம் ஏற்பட்டுச்சு, அதனால நெரிசல் ஏற்பட்டு மக்கள் பாத்தீங்கன்னா இறந்துட்டாங்கன்னு சொல்லி டிஎம்கே சைடு இருந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம வந்து யாரு சொல்றது கரெக்ட் யாரு சொல்றது தப்புன்னு சொல்லி பார்க்க நம்ம இப்ப சுத்தமா முடியல. காரணம் என்னன்னா உண்மை யார் பக்கம் இருக்குன்னு தெளிவா வெளிவரல, விசாரணை முடிவுல வெளியே வரும். இவ்வளவு கூட்டம் கூடி இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 பேர் இறந்திருக்காங்க. இதை கேட்கும் போது ரொம்ப ஒரு கஷ்டமா தான் இருக்குது. அதாவது அடுத்தடுத்த கூட்டம் இன்னும் நடக்கும் போதாச்சும் டிஎம்கே பாதுகாப்பை கொஞ்சம் அதிகப்படுத்தினாங்கன்னா நல்லா இருக்கும். அதான் டிஎம்கே தான் வந்துட்டு பாதுகாப்பு கொடுத்தே ஆகணும், அவங்க தான் ஆளுங்கட்சி, அவங்க அதிகரிக்கிற வகையில பாத்தீங்கன்னா இந்த இனி நடக்க பிரச்சாரங்களை பாத்தீங்கன்னா சுமூகமா போகும்னு நான் நினைக்கிறேன். இப்ப இவ்வளவு பிரச்சனை நடந்து 41 பேர் இறந்துட்டாங்க, இனி அதை உண்மையை கண்டுபிடிச்சா என்ன கண்டுபிடிக்கலட்டா என்ன, போன உயிர் வருமா பாத்தீங்கன்னா வராது. இருந்தாலும் கண்டுபிடிச்சிட்டா இனிமேல் இது மாதிரி பிரச்சனை நடக்காது. இனிமேல் இந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், சரி இனி இங்க ப்ரொடெக்ஷன் வந்து அதிகமாகப்படுத்தணும், இந்த இடத்துல நம்ம வந்து பிரச்சாரம் பண்றதுக்கு அனுமதி வழங்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லலாம். அதனால இந்த தப்பு வந்து கண்டுபிடிச்சுதான் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் போன 40 உயிர் வரைக்கும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வரையே வராது. இப்ப இந்த விஜய் பாத்தீங்கன்னா விஜயன்னா அவரே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பிரச்சாரங்களும் சொல்லியிருப்பாரு, நாங்க கேட்கிற இடத்த நீங்க ஏன் தர மாட்டீங்க,
அந்த இடத்த கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு பிரச்சாரம் நடத்தின சுலபமா இருக்குமே. நீங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு சின்ன இடமா இருக்க பகுதியை தரீங்க, இதனால பிரச்சனை கண்டிப்பா வரும்னு சொல்லி அவரே ஏற்கனவே ஒரு சில பிரச்சாரத்தை சொல்லி இருக்காரு. இருந்தாலும் அவர் சொன்ன மாதிரி அப்படிதான் இப்ப கரூர்ல நடந்துருச்சு. ஒருத்தர் 2 பேர்ல 41 பேர். இதுல பாத்தீங்கன்னா சின்ன குழந்தை கொண்டு வந்தீங்கன்னா இறந்துருக்கு. இதெல்லாம் அந்த வீடியோல பார்க்கும்போது நம்மளுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. என்னடா ஒரு கூட்டத்துல ஒரு பிரச்சாரத்துல இவ்வளவு இது நடக்குமான்னு. இது வரைக்கும் தமிழ்நாட்டுல இது மாதிரி எங்கேயுமே நடந்ததே கிடையாதான். அதாவது ஒரு பிரச்சாரம் சொல்லி போய் அங்க நெரிசல் ஏற்பட்டு இத்தனை பேர் இறந்துருக்காங்கன்னு இது வரைக்கும் வரலாறு இல்லையா. இப்ப இந்த விஜயண்ண மாவட்டத்துல இது மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லி பிரச்சாரத்திலயா நடந்திருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு துயரமான சம்பவம் தான் இது தமிழ்நாட்டில் நடந்திருக்குது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது எல்லா கட்சி தலைவர்களும் பாத்தீங்கன்னா கரூர்ல அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு போய் பாத்தீங்கன்னா விசிட் பண்றாங்க. நடந்திருக்கு, இது யார் மேல தப்பு இதெல்லாம் சொல்லிட்டு அவங்களும் விசாரிச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டா இருக்காங்க. இப்ப விசாரணையும் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள்ல உண்மை தெரிஞ்சிடும். கண்டிப்பா இது ஒரு பெரிய தேர்தல் நம்ம தமிழ்நாட்டு ஸ்டேட்டுக்கு. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா அங்க கரூர்ல என்ன நடந்துச்சு, அங்க எப்படி எல்லாம் நடந்திருக்கும், இதெல்லாம் பத்தி உங்களுக்கு சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். எந்தெந்த கட்சி தலைவர்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு உங்கள்ட்ட சொல்லவும் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. கரூர்ல நடந்தது என்னன்னு அவங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கட்டும். அவங்களுக்கும் தெரியணும்ல எந்தெந்த கட்சி தலைவர் யார் யார் மேல தப்பு சொல்லியிருக்காங்க, உண்மையில யார் மேல தப்பு இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ நீங்களும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த விஷயத்துக்கு வரை நான் உங்கள் சாய் வீட்டு.